He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். சென்னை தியாகராய நகரில் பாஜக நிர்வாகி குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரலையை காணலாம். வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்பதான் ஒரு 6 வருஷம் கூட ஆகல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சோ ஹிஸ்டரி ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து இந்த பிரச்சனை நடக்கல, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும் போது நீங்க பணம் கொடுத்துறீங்க. நீங்க ஓகே இது இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம். ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே பேசினா. நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன், அப்போ நீ வரணும், அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலனா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வெளியில பேசிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற? அது சட்ட ரீதியாக தவறுதானே? யார் வெளியில கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர். ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்க தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போ NCW மெம்பர் இல்ல, அதனாலதான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது. இருந்திருக்கேன் அதனாலதான், ஆனா இப்போ இல்ல. சோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா NCWல இருந்திருக்கேன், அதுக்காக நான் ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். I don't have any rights to speak on behalf of NCW. அந்த டேட்டா கூட என்னால வெளியில போக முடியாது. நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அது பப்ளிஷ் பண்ணிக்கங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம இந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு, நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்கு, அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு, இங்க பிஜேபியில கம்மியா இருக்கு, இல்ல இந்த இடத்துல பிஜேபி ஆளுங்கட்சி இருக்கு அதனால அங்க அதிகமா இருக்கு. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்க கட்சி ரீதியாக அது சாணி பூசுறீங்க. அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம், ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா
என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா அதுக்கு நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல இருந்து உட்காந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்லுவேன். அதை நீங்க கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கிற போது நீங்க உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மத்தவங்க ஒரு போராடணும்னு சொல்லும் போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல. இன்னொன்னு தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும் போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க? ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி முன்னாடி பேசுறாங்கல்ல, எங்க இருக்காங்க? ஏன் யாருமே அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல, திமுக மகளிர் அணி ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்காங்க? நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கறோம், பேசுறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க பேரணிக்கு போவோம். சௌமியா என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்றேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்க அதுக்கு பயப்படல. ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்ல ஒரு MP இருக்கட்டும், ஒரு MLA இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன். ஏங்க, சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். Has High Court accepted that there's a technical error? நம்ம அது ஒண்ணு பார்க்கணும்ல. நீங்க யார் வேணாலும் நீங்க மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது டெக்னிக்கல் எரர். பட் ஐ எம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சட்டம் இருக்கு. நீங்க அதுதானே பார்க்கணும். யார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதனாலதான் நாங்க நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்க யாருமே சொல்லல. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமா எடுங்க. நான் சொல்றது ஒண்ணு, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது. சோ எங்க லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்க இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே பண்ணல. எங்க இருக்காங்க? ஸ்டேட் உமன் கமிஷன் எங்க இருக்காங்க? ஏன் அங்க NCWல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேல இருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தாரு. அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்றேன். எங்கேயுமே பேசல. அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறோம்னா, NCW தைரியமா நாங்க சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டா ஒரு டீம் கொடுக்கறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்றதா நம்ம இந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லிதான் விட்டோம். யார் அந்த சார்? பாலியல் வன்கொடுமையை அரசியலாக்காதீர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி நாளை பேரணி நடத்தும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மேலும் எந்த மாநிலத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்புதான், பெண்களை பந்து போல் பயன்படுத்தாதீர்கள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். பின்னர் விரிவாக பார்க்கலாம்.
ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.